ஹலோ ஆல், நான் உங்கள் புவனா. இன்றைக்கி நம்ம என்ன பாலிட்டியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒரு ஷார்ட் கொஸ்டின். ஆர்டிகல்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, பிஃபோர் என்ட்ரிங் டு த டாபிக், நம்மளோட ஆப் AffairsCloud இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம எஸ்எஸ்சிக்கு வீடியோ கோர்ஸ் போகுது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தாண்டி மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது எஸ்எஸ்சிக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேஆர்ன்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. போத் ஆலிபோர்ட்லேயும் சரி நம்மளோட ஆப்லேயும் சரி கேஆர்ன்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா, உள்ளே போயிடலாமா? ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மொத்தம் நம்ம கான்ஸ்டியூஷனில் எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22 பார்ட் இருக்குது. அதில் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது? 395 இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷன்னா என்னென்னா, இது ஒரு பேசிக் லா ஆர் ரூல்ஸ். ஸோ ஒரு லாவோ ரூலோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே தான் வரும். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன மாதிரி கொஸ்டின் அரைஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டீல்ஸ் which article deals with the fundamental rights ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. 51A, 12 to 35, 1 to 4. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. which article deals with the government of the prime ministers, duties and functions of the prime minister, chief minister, high court, இந்த மாதிரி கேட்கலாம். அதோட நம்பர்ஸ் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா, இல்லை போயிடலாமா? இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்பர்ஸ்ன்றதுனா நானே மண்டையை குழப்பி நிறையா குட்டி குட்டி மொக்கையாகலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நியூ ஸ்டேட்டு, சேஞ்ச் ஆஃப் நேமு, சேஞ்ச் ஆஃப் ஏரியா, ஒரு யூனியன் டெரிட்டரியோ புதுசாக ஏதோ பிரிக்கிறோம், ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறோம், நேமை மாற்றுறோம் அப்படின்னால என்ன அது 4 பேர் 4 விதமாக பேர் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதராசப்பட்டினம் இருந்துச்சு, அது மெட்ராஸ் இருந்துச்சு, சென்னைன்னு இருக்குது, மும்பை, பாம்பே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், பெங்களூர், இப்போ பெங்களூரு. ஸோ இந்த மாதிரி பேரெல்லாம் 4 பேர் 4 விதமாக மாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ 1 to 4 4 பேர் 4 விதமாக மாற்றுறாங்க. சிட்டிசன்ஷிப் இது எப்படி வச்சுக்கலாம்னா 5 to 11 நம்ம ஒரு 5வது 6வது படிக்கிறப்ப தான் சிவிக்ஸ்ன்ற கான்செப்டே வரும். அதில் தான் சிட்டிசன்ஷிப்னு ஆரம்பிப்போம். ஸோ நமக்கு ஒரு எப்போ தான் புரியும் அது என்னென்னு ஆக்சுவலாகவே, ஒரு 10ஆம் கிளாஸ் 11 வரப்போ தான் நமக்கு ஆக்சுவலாகவே புரியும் சிட்டிசன்ஷிப்னா என்னன்ட்டு. ஓகேவா? இது ஜஸ்ட் ஃபன்காக சொன்னேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளோட உரிமை 90s கிட்ஸ்லாம் எப்போ கேட்க ஆரம்பிப்பாங்க? 12 முடிச்சப்பா, நான் 12 முடிச்சிட்டேன் பாரு, எனக்கு ஒரு செல்லு வாங்கிட்டாங்க, 12 முடிச்சிட்டேன் ஒரு சைக்கிள் வாங்கிட்டாங்க, 12 முடிச்சிட்டேன் ஒரு பைக்கு வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 90s கிட்ஸ் அவ்வளோ தைரியமாக யாரும் கேட்க மாட்டோம். கேட்காம தான் இருந்திருப்போம். இப்போ உள்ள பிள்ளைங்களாம் கேட்குறாங்க. நம்ம அப்போல்லாம் என்ன 12th முடிச்சிட்டா ஃபோன் வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, கம்ப்யூட்டர் வாங்கிட்டாங்க, அப்படிலாம் கேட்டிருக்கோமா? ஸோ 12 டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இப்போ பிரின்சிபல் ஸ்டேட்டுன்னு நமக்கு எத்தனை ஸ்டேட் இருக்குது? மொத்தம் 28. எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குது? ஒரு 8 யூனியன் டெரிட்டரி. அப்போ 2 கூட்டினா என்ன வருது? 36. ஸோ இதை பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா என்ன ஞாபகம் வரணும்? 28 + 8 36டா, 36 தான் வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டி, அதாவது ஒரு 51 வயசுக்கு மேலே தாத்தா பாட்டிகளுக்குலாம் என்ன வேலை? பிள்ளைங்கள பார்த்துக்க சொல்லி டியூட்டியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. கரெக்டாக? பாட்டிங்களுக்குலாம் பார்த்துருக்கீங்களா என்ன டியூட்டி? 51 வயசு மேலே ஆச்சுன்னா பிள்ளைங்களை பார்த்துக்கிறது தான் அவங்க டியூட்டியே. ஓகேவா? கவர்மெண்ட் அட் த யூனியன் லெவல் டியூட்டிஸ், அதாவது பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸை டீல் பண்ணுறது தான் ஆர்டிகல் 52 to 51. இது எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம்னா, இப்போ உள்ள பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர் இவங்களோட ஏஜ்லாம் மேக்ஸிமம் என்னவா இருக்குது? ஒரு 50 வயசுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் லெவல், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா அவங்க இறந்தாலும் அவங்கள இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு இந்நேரம் எம்ஜிஆர்லாம் இருந்திருந்தா கூட இந்த வயசுக்கு வந்திருப்பார். சரிங்களா? ஸோ அப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். 152னா சீஃப் மினிஸ்டர்ஸ். அடுத்து டீல்ஸ் வித் த ஸ்டேட் இன் பார்ட் பி. ஸோ பார்ட் பி ஏவை காணும், அதனால் 1 இல்லை 2, 3 இருக்குது. ஓகேவா? இப்படி 2, 3, 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. யூனியன் டெரிட்டரிக்கு நான் எவ்வளோ யோசிச்சு பார்த்தேன், என்ன வரணுன்னே தெரியல. 239 to 242 நீங்கள் மண்டையில் கொட்டியாச்சும் நான் வச்சுக்கோங்க. 239 to 242 டீல்ஸ் வித் யூனியன் டெரிட்டரிஸ். அடுத்து பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, மொத்தம் 3 இருக்குது. எல்லாமே லோக்கல். ஓகேவா? லோக்கல்ன்றால் எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் கொடுத்துட்டாங்க. 243 243 243. ஓகே? என்னது? பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி,
கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூணுமே ஒன்றா இருக்கனால எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் 243 3 அதுவும் கடைசியில் 3ல் முடியுது, இது 3 இருக்குது. ஓகேவா? ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். இப்போ ட்ரைபல் ஏரியாஸ்னு என்ன, ஒரு காட்டுப்பகுதி மலைப்பகுதி இதுக்குள்ளே வாழ்கிற மக்கள் தான். ஓகேவா? இந்த இடத்துக்கு போகிறோம், போயிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்கன்னா கொடுக்க கிடைக்குமா? ஒரு நாமத்தை போட்டு அனுப்பிடுவாங்க, போங்கடா இங்கெல்லாம் கிடைக்காது. ஸோ 44 நாமம். ஸோ நாமத்தை போட்டு நம்மளை அனுப்பிடுறாங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ இதில் ஏன் 18 எழுதியிருக்கேன்னா 245 to 263. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வருது? 18 வருது. எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குது? 8. இந்த 1 என்னது இப்படி திருப்பி போட்டுருங்க, இந்த 1 அப்படியே இப்படி திருப்பி போட்டுருங்க, ரிலேஷனாக மாறிடும். ஓகேவா? ஃபைனான்ஸ் ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்ட். ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்னால எவ்வளோ, ஒரு 300 கோடி ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணுவாங்களா? ஃபைனான்ஸ் என்ன அமௌண்ட், கான்ட்ராக்ட்னா என்ன, கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க 300 கோடி ப்ராஜெக்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 264 to 300. அடுத்து ஸோ காமர்ஸ். ஸோ காமர்ஸ்னாலே நமக்கு பார்த்திங்கன்னா பிடிக்காத சப்ஜெக்ட் என்ன, நம்ம ஒன்றுமே புரியலையே. 301 to 307 ஒரு 7.5 ஒரே 7.5 இருக்குது, ஒன்றுமே படிக்க பிடிக்கலையே அப்படின்னு நினைக்கிறது. இதில் எப்படின்னா இது எப்படி ஈஸியாக இன்னும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிங்களா, 1லேருந்து ஒரு 200 வரையும் ஒரு பார்ட், 200 to 300 வரை ஒரு பார்ட், அதுக்கப்புறம் உள்ளது ஒரு பார்ட். ஸோ இந்த மாதிரி 3 பிரித்து படிங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்து சர்வீசஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், சிவில் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூபிஎஸ்சிக்கெலாம் எப்போ எந்த ஏஜில் மக்கள் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க, காலேஜ் முடிச்சுட்டு போய் 23 வயசில் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ 323. ஸோ இந்த 23 லாஸ்ட்டு வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ட்ரிபியூனல்ஸ்ன்றது ஒரு கோர்ட், ஒரு விதமான கோர்ட். அதில் அதுக்கு ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, 323 to 323 AB. அப்போ ஏ கோர்ட் பி கோர்ட், ஏ கோர்ட் பி கோர்ட்டுன்னு ஞாபகம். ஒரே கோர்ட்டு அது AB. ஓகேவா? எலெக்ஷன்ஸ் இதே 5. 324 to 329. இதோட மைனஸ் பண்ணால் என்னது? 5 வருது. எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை? 5. ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு சர்டைன் கிளாஸஸ். இது மைனஸ் பண்ணால் என்ன வருது? 332 342. மைனஸ் பண்ணால் 12 வருதா? அப்போ ஒரு கேட்டகரிக்கும் 12 இட ஒதுக்கீடு வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கிளாஸஸ்னால் என்ன? 12. அப்போ மைனஸ் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஆப்ஷன்ஸில் உடனே மைனஸ் பண்ணுங்கள், எது 12 வரும் அதான் ஆன்சர் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ இதில் என்ன மைனஸ் பண்ணால் எத்தனை வருது? 8. அப்போ ஒரு 8 லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 8 கண்ட்ரியை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 தான் வரும். என்ன அந்த கண்ட்ரியில் நமக்கு எதாவது தெரிலன்னா என்ன பண்ணுவோம்? நேராக எமர்ஜென்சிக்கு தான் போவோம். மொதல் 8 அஃபிஷியல் லாங்குவேஜ், 2வது 8 எமர்ஜென்சி. ஓகேவா? மிசலீனியஸ்னால என்ன? எக்ஸ்ட்ரா. நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம், யூனிஃபார்ம் ஃபீஸ், புக் ஃபீஸ், அந்த மாதிரி டேர்ம் ஃபீஸ்ன்னு போட்டு தனியாக மிசலீனியஸ் ஃபீஸ்ன்னு கொடுப்பாங்க பார்த்துங்க. என்னென்னு அவனுக்குமே தெரியாது, அது வந்து எக்ஸ்ட்ரான்ருவாங்க கேட்டால். ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்ன? 6. 6ல் இருக்கிறது எக்ஸு 6. இது நடுவில் இருக்குது 6 எக்ஸ்ட்ரா, அதுலேயே எக்ஸ் இருக்குது. ஸோ 6லேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ 6 ஈஸியாக வச்சு இந்த நடுவில் 6 வர்றது என்னது? எக்ஸ்ட்ரா, மிசலினியஸ். ஓகேவா? அடுத்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து சிங்கிள் நம்பர் 368. அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து சிங்கிள் நம்பர் 368. அடுத்து டெம்பரரி டிரான்சிஷனல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இதோட டிஃபரன்ஸ் என்ன? 23 கிளாஸ் நம்பர் 3 இருக்கா? டெம்பரரி டிரான்சிஷனல் ஸ்பெஷல் ப்ரொவின்சஸ். கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும். எது ரொம்ப முக்கியம் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்பர்ஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ட்ரிக்கு. இதை யோசிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப மண்டை குழம்பிடுச்சு. ஸோ அடுத்து ஷார்ட்டாக கடைசியாக முடிச்சுட்டு போகிறோம். 393 to 395. கடைசியாக வந்து எப்படி முடிக்கிறோம்? ஷார்ட்டாக முடிச்சிடுறோம். ஸோ அதில் ஹிந்தி அது இதுன்னு வருது, அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. கடைசினால ஹிந்தி ஷார்ட்டு ஞாபகம் வச்சுக்கிங்களா? 393 to 395. இதை 3 பிரிவாக பிரித்து படிங்க. 1 to 200, 200 to 300. 300னா என்ன? டக்குன்னு சொல்ல, கான்ட்ராக்ட், ஃபைனான்ஸு. ஓகேவா? 23 அடுத்து முன்னாடி 23 என்னது? கடைசியில் 23 இருந்தால் யூபிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி நீங்களாகவே உங்களை கேள்வி கேட்டு ஞாபகப்படுத்திக்கங்க. ஓகேவா? ஈஸியாக இருந்துச்சா? ஈஸியாக இல்லைனாலும் சொல்லுங்கள், ஈஸியாக இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.